அவர் இருக்கும் இடத்தை நான் நன்கறிவேன் இளவரசி. அவரென்றால் கூறு, சிவன் எங்கிருக்கிறார்? நீ என்ன செய்கிறாய்? சிவன் எங்கிருக்கிறார் என்றுதானே உன்னிடம் கேட்டேன். இங்கு இங்கு இங்கு. என்ன நாடகம் நடத்துகிறாய் நீ? சிவன் சாம்பலில் இருக்கிறார். அதனுள் தென்படுவார், அதனுள் தென்படுவார். அவனை பிடியுங்கள், கைது செய்யுங்கள். அவன் தப்பிக்க கூடாது. இன்று முதல் முறையாக மகாதேவரின் ஒரு ரூபம் பிரபஞ்சத்திற்கு சிவனின் சக்தியை உணர்த்தப் போகிறது. சிவனின் சுந்தர ரூபத்தை இப்பிரபஞ்சத்தோர் காலம் உள்ளவரை நிச்சயம் நினைவில் கொள்ளப் போகிறார்கள். அருணாசுரனின் கோபம் காரணமாக எந்த சிவபக்தர்கள் சிவன் மற்றும் சிவபக்தியை மறந்திருந்தார்களோ அவர்கள் மீண்டும் சிவபக்தியின் மார்க்கத்தை தேர்ந்தெடுக்கப் போகிறார்கள். சுந்தரனின் இந்த வழிகாட்டுதலால் இவ்வையகம் எளிமையாக வாழ்வது எவ்வாறு என்று அறிந்து கொள்ளும். அதோடு மகாதேவரின் தத்துவங்கள் அனைத்தையும் புரிந்து கொள்ளும். நாராயண நாராயணா, எனக்கு விளங்கிவிட்டது பிரபு. சிவன் மற்றும் சக்தியின் மிக மகத்துவமான காதல் காவியங்களில் உன்னதமானது சுந்தரன் மற்றும் மீனாட்சியின் கதையாக இருக்கும் அல்லவா? சரியாக கூறினீர்கள் தேவரிஷி. சுந்தரா, சுந்தரா, அவனை பிடியுங்கள் வீரர்களே. அவனை பிடியுங்கள், சிறை பிடியுங்கள் அவனை. அவன் தப்பித்து செல்லக்கூடாது. எச்சரிக்கிறேன், எங்களிடம் சரணடைந்து விடு சுந்தரா. சுந்தரா, 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 போதும். விளையாட்டை நிறுத்து. நீ என் பொறுமையை உன் அகங்காரத்தால் மீறிவிட்டாய். இதற்கான தண்டனையை நான் நிச்சயம் அளிப்பேன். இதற்கான தண்டனையை நான் நிச்சயம் அளிப்பேன். எதற்காக சிரிக்கின்றீர்கள்? என்ன விஷயம்? அது உணவு சுவையாக உள்ளது. இதன் ருசி அலாதியாக உள்ளது.
இளவரசி மீனாட்சி வந்து கொண்டிருக்கிறார்கள். உனது இந்த நிலைக்கு யார் காரணம் மகளே? என்னை மன்னியுங்கள் தந்தையே. சிவனை கண்டறிய இயலவில்லை. தங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற இயலவில்லை. முதலில் என் வினாவிற்கு விடையளி மகளே. உனது இந்த நிலைக்கு யார் காரணம்? அந்த துஷ்டன்தான். என்னிடமிருந்து இரத்த கமலத்தை பறித்தானே, அவன் சிவனை பற்றி ஏராளமாக கூறினான். பிறகென்ன? என்னை சிவனிடம் அழைத்துச் செல் என்று கூறினேன். சாம்பலை மேனியில் பூசிக்கொண்ட அந்த மூடன் என் மீது சாம்பலை தூவிவிட்டான். தந்தையே, அவன் தந்திரக்காரனாக உள்ளான். வனத்தில் மாயமாக மறைந்து விடுகிறான். அவனை தேடி பார்த்தேன், ஆனால் கிடைக்கவில்லை. ஆயினும் தாங்கள் கவலை கொள்ளாதீர்கள். தங்கள் மகள் அவனை கண்டறிந்து நிச்சயம் தண்டிப்பாள். சிவன் இருக்கும் இடத்தை அவன் வாயிலாகவே கண்டறிவேன். செல், முதலில் நீராடு. சிவனை இன்றில்லையேல் நாளை நீ தேடலாம். நீ ஒரு உண்மையை அறிய மாட்டாய். சிவனை உன்னால் மட்டும்தான் தேட இயலும் மகளே. நீதானே ஆதிசக்தி. அந்த சுந்தரன் மீண்டும் என் முன்னிலையில் வந்தால் வந்து விட்டேன். நீயா? ஆம், நான் தான் சுந்தரன். தங்கள் தவத்திற்கான பலன். ஒரு உண்மையை கூறவா? சாம்பலானது தங்கள் அழகினை மெருகூட்டி விட்டது. காண்பதற்கு தேவியின் ரூபத்தில் காட்சி தருகிறீர்கள். தந்தையே, அசுர மாதா, அசுர குரு, வீரர்களே, என்ன செய்கிறீர்கள் இளவரசியே? மீனாட்சி, இரவு நீராடினால் உடல் நலம் சீர்குலைந்து விடும். இந்த மூலிகையை உட்கொண்டால் உடல் நலம் பெறும். நாம் மீண்டும் சந்திப்போம். எங்கும் செல்லக்கூடாது. இங்கேயே இரு. தந்தையே, அசுர மாதா, ராஜகுமாரி. வாருங்கள். என்னை விட்டு விடுங்கள் ராஜகுமாரி. வனம் உனது பகுதியாகும். அங்கு எளிமையில் தப்பித்து விடலாம், மறைந்து விடலாம். அது உண்மையே. அங்கு நீ என்னிடம் வெல்லவும் இயலும். ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இந்த அரண்மனை எனது பகுதியாகும். இங்கு எனது அனுமதியின்றி உன்னால் எங்கும் செல்ல இயலாது. என்னை உன்னால் நிச்சயம் வெல்ல இயலாது. இயன்றால் முயற்சி செய். மாட்டிக்கொண்டாய் சுந்தரா. இங்கிருந்து எங்கும் செல்ல இயலாது. சில நிமிடங்களில் என் தந்தை அசுர மாதாவையும் அசுர குருவையும் அழைத்து வந்து விடுவார். உனக்கு கொடிய தண்டனையை வழங்க.
நீ செய்த தவறு பெரிது, ஆகையால் தண்டனையும் கொடியதாக இருக்கும். மீனாட்சியிடம் நீ தவறாக நடந்து கொண்டு பெரும் தவறை செய்துவிட்டாய் சுந்தரா. உன் முகத்தை பார்த்தால் பச்சாதாபத்திற்கான அறிகுறிகளே இல்லை. பரவாயில்லை, சற்று காத்திரு. உன் முகத்தில் பச்சாதாபம் மட்டுமல்ல, அச்சமும் வந்துவிடும். ஒருவேளை அச்சத்தில் உன் மதி மழுங்கிவிட்டதா என்ன? மரணத்தை எண்ணி நீ இவ்வாறு நகைக்கிறாய்? இனி இங்கிருந்து தப்பிப்பதற்கு எந்த வழியும் இல்லை. உன்னால் இயன்றால் நீ இங்கிருந்து தப்பித்து காட்டு. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. என்ன துதிக்கிறாய் நீ? ஏன் துதிக்கிறாய்? நான் இக்கணம் சிவநாமத்தை துதிக்கிறேன் ராஜகுமாரி. சிவனின் நாமத்தை இவ்வாறு துதிப்பதால் பேராபத்தாகினும் எளிதில் விலகிவிடும். இம்மந்திரத்தை நாம் எங்கு துதித்தாலும் அம்மந்திரம் நமக்கு நலனளிக்கும், நம்மை பாதுகாக்கும், ஆபத்து காலத்திலும் நமக்கு உதவியை தேடித்தரும். சங்கடமானது மிக கொடியதாயிருப்பினும் அதிலிருந்து தப்பிச் செல்ல மார்க்கம் ஒன்றே உள்ளது. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அப்படியா? இந்த மந்திரத்தின் மீது அதீத நம்பிக்கையோ? சரி, பார்க்கலாம் இன்று இந்த நாமம் உன்னை காப்பாற்றுகிறதா இல்லையா என்று. இந்த மந்திரம் நீ இங்கிருந்து தப்பிப்பதற்கு வழி காட்டுகிறதா என்று. என்ன பார்க்கிறாய்? துதிப்பாடு. ஆனால் இன்று உனது பிரமை அனைத்தும் விலகும். இன்று சுந்தரனை பாதுகாக்க இந்த சிவ மந்திரத்தாலும் இயலாது. ஓம் நம சிவாய. 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 நமது அரண்மனையில் யார் அதை கூறுகிறார்கள்? சிவனின் நாமத்தை யார் துதிப்பது? நிச்சயம் அவன் மாவீரன்தான். அருணாசுரனின் அரண்மனைக்கு வந்து அவன் விரோதியான மகாதேவரின் நாமத்தை துதிக்கிறானே. நிச்சயம் இதை செய்பவன் உண்மையை அறியாத ஒரு அப்பாவியாகத்தான் இருக்க வேண்டும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சிவன் எங்கே? வரவில்லையா? புரிந்தது, வேறு ஒருவரை அனுப்புகிறாரா? ஆனால் எவரும் தென்படவில்லையே. ஓம் நம சிவாய. நீ உண்மையில் மதி கெட்டவன் சுந்தரா. வெகு நேரமாக ஓம் நம சிவாயா என்று அழைக்கிறாய், ஆனால் எவரும் வரவில்லை. எவரும் வரப்போவதும் இல்லை. ஓம் நம சிவாய. இது அருணாசுரரின் அரண்மனை. இங்கு நீ மீனாட்சியின் குற்றவாளி. ஓம் நம சிவாய. எவராலும் உன்னை காப்பாற்ற இயலாது. இன்று உனக்கான தண்டனை நிச்சயம் கிட்டும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அவன் ஆபத்தில் இருக்கிறான். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. இந்த தீபத்தில் சுடர்விட்டு எரியும் அக்னியே, நான் பார்வையற்றவள், ஆனால் நீ அனைத்தையும் காண்கிறாய் அல்லவா? செல், ஓம் நம சிவாயா என்று துதிக்கும் அவனை காப்பாற்று. சிவனின் மீது ஆணையாக கூறுகிறேன், மகாதேவரின் பக்தனை காப்பாற்று. மகாதேவரின் பக்தனை காப்பாற்று.